சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் பங்குச்சந்தை முதலீட்டில் பலரை ஏமாற்றி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படும் நபருக்கு திருமணம் நடைபெறுவதை அறிந்து அங்கு சென்ற பாதிக்கப்பட்டவர்கள் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்தவரை சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிளின்டன். இவர் பங்குச்சந்தை வர்த்தக முதலீடு செய்வதில் திறமையானவர் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த முன்னணி யூடியூப் சேனலில் பங்குச்சந்தையில் பணத்தை எவ்வாறு செலுத்தி லாபம் ஈட்டுவது என்பது குறித்து ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துள்ளார். அந்த வீடியோ வைரலான நிலையில் அந்த பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் இவரிடம் இது தொடர்பாக தொடர்பு கொண்டு இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என அதிகப்படியான பணங்களையும் செலுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் மோகன பிரியா என்பவர் இந்த கிளின்டன் அவர் மோகன பிரியா என்பவருக்கு இந்த கிளின்டன் என்பவர் பங்குச்சந்தை எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும், அதிக லாபம் எப்படி ஈட்டுவது என கற்றும் கொடுத்துள்ளார். இதனால் அவர் கற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே இவர்களுக்கு இடையிலே இந்த பணம் கொடுக்கல் வாங்க அதிகமாக நடைபெற்றுள்ளது. ஒரு 75 லட்சம் ரூபாய் வரை அந்த மோகன பிரியா என்பவரிடம் இருந்து இந்த பணத்தை வாங்கி அவர் முதலீடு செய்துள்ளார். ஆனால் அதில் உள்ள லாபமும் கொடுக்காத நிலையில் அசல் பணத்தையும் திரும்ப கொடுக்காத பணத்தில் இவர் தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் இவருக்கு திருமணம் நடைபெற இருப்பதாக பிரம்மாண்டமான பேனர்கள் வைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை பார்த்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்த நபர்கள் அந்த திருமண மண்டபத்திற்குள் நுழைந்து இந்த மாப்பிள்ளை கோலத்திலிருந்து அவரை தரதரவன இழுத்துச் சென்று அடித்து உதைத்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த பல்லாவரம் காவல் நிலையத்திலும் இவர் தொடர்பாக ஏற்கனவே கொடுத்த புகார்களுக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இவரை அடித்து உதைத்து அங்கு கொண்டு காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் தான் இந்த திருமண மண்டபத்தில் வைத்து அவர் அணிந்திருந்த அந்த திருமண கோலத்தில் இந்த உடைகளையும் கிழித்து எறிந்து அவரை அடித்ததாக கூறி இந்த கிளின்டனும் எதிர்த்தரப்பு மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். அவர் சிட்லப்பாக்கத்தில் இது தொடர்பாக வழக்கானது கொடுத்துள்ளார். இவர் இந்த மோகன பிரியா என்பவரிடமிருந்து மொத்தமாக ஒரு 75 லட்சம், அதனை தொடர்ந்து மீண்டும் ஒரு 75 லட்சம் என 1.5 கோடி ரூபாய் வரை ஏமாற்றி விட்டதாக மீது இந்த பல்லாவரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் இவர்களை தாக்கியவர் மீதும் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திலும் தற்பொழுது புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொள்வதாக இந்த காவல்துறையினரும் தகவல் தெரிவித்துள்ளனர்.